பாஜகவை நெருங்குகிறதா? நெருங்குமா திமுக? நெருங்குனது தானே. இப்பவா? எப்ப நெருங்கல? அது பழைய கதை சார். என்ன இப்போ 1930 32 2000 2004 வரைக்கும் 2004 வரைக்கும் எவ்வளவு 22 வருஷம் தானே. சரி சார். ஒரு என்ன பெரிய விஷயமா? திரும்பி சேர மாட்டாங்கன்னு கணக்கு இருக்கு. எதுனாலும் நடக்கலாம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை எத்தனை வருஷம் எத்தனை நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு? இப்போ ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எங்க இருக்கு? என்னங்க நீங்க? சரி. அரசியல்ல எது நடக்காதுங்க? எல்லாம் நடக்கும். எதுனாலும் நடக்கும். தலையில நடக்கும். எதிரி யாருன்னே தெரியாமல நம்ம களமாடிட்டோம்னு வருத்தப்படுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பிஜேபியை எதிரியா கட்டமைச்சு இங்க அரசியல் பண்ணது தப்பா போச்சுன்னு உணர்றாரோ? இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அவங்க கேமே அப்படித்தான் பண்றாங்கன்னு. நீ கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாஜக திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வளரல. ஆனா விஎம்புக்குனே பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அவர்கள் கார்த்திகை செல்வன் பேட்டில் இதை ரிக்ரெட்டே பண்றாரு. திரு உதயநிதி சொன்னதை சொல்றாரு. நாங்க வந்து ஓவரா நாங்க ஹைப் கொடுத்துட்டோம்னு. நீங்க பர்பஸ்ஃபுல்லா அப்படி நீங்க என்ன நினைச்சீங்க? அதன் மூலமா நம்ம அதிமுக பாஜக தாவிக எல்லாருமே காலி பண்ணலாம் நினைச்சீங்க. எங்களுக்கு எதிரி அந்த அளவுக்கு எதிரியா வளரல பாஜக தமிழ்நாட்டில். அவங்க எதிர்கட்சியா இல்ல. அவங்க வந்து வளரக்கூடிய ஒரு கட்சியா மட்டும் தான் இருந்தாங்க. பாஜக போல, நாம் தமிழர் போல, பாமக போல வளரக்கூடிய கட்சியா இருந்தாங்க. திமுகவுக்கு நேர் நிற்கிற அளவுக்கு அவங்க வளரல. ஆனா திமுக வந்து பாஜக வந்துரும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதன் மூலமா உண்மையான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்துன்னு வள்ளுவர்